ஹலோ, நான் உங்கள் டாக்டர் ஃபெலிக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கு இந்த டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸ்மோக்கிங் பற்றி உங்களுக்கு தெரியும், அது லங் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும், கேன்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுன்னு. உங்கள் எத்தனை பேருக்கு அது கருமுட்டையும் விந்தணுவையும் பாதிக்குங்கிறத பற்றி தெரியும்? அதை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸ்மோக்கில் நிக்கோட்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா விந்தணுவோட குவான்டிட்டி, எண்ணிக்கையும் குவாலிட்டியும் குறைக்கும். அதில் உள்ள ஹெவி மெட்டல்ஸ், கேட்மியம், மெர்க்குரி, அதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஸ்பெர்மோட டிஎன்ஏயே போய் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி கருமுட்டையிலையுமே எண்ணிக்கை அண்ட் குவாலிட்டியையும் குறைக்கும். அதனால் ஏர்லி மெனோபாஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. குழந்தை கன்செப்ஷனும் டிலே ஆகலாம். அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம்னா மிஸ்கேரேஜ் ரிஸ்க் அதிகமாகுது. குழந்தை தங்குறதுக்கு டிலே ஆகலாம். இது நம்ம எதனாலனா கருமுட்டை பாதிப்புனாலையும் இருக்கலாம், ஸ்பெர்ம் டிஎன்ஏ பாதிப்புனாலையும் இருக்கலாம். ப்ரெக்னன்சிலையும் அகெயின் ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ரீடர்ம் பேபிஸ் இருக்கலாம், குழந்தைகளோட உயிருக்கே ஆபத்து வரலாம். ஸோ ஸ்மோக்கிங்கோட எஃபெக்ட்ஸ் கருமுட்டையிலையும் இருக்கலாம், விந்தணுலையும் இருக்கும். அதை பற்றி நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீஅஷ்யூரிங் ஃபீச்சர் என்ன பார்த்தோம்னா, ஸ்மோக்கிங்கோட பாதிப்பு மோஸ்ட்லி ரிவர்சிபிள். நீங்கள் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு விந்தணுவோட கவுண்ட்டையும் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்லலாம், டாக்டர் நான் ஸ்மோக் பண்ணலை, என் ஹஸ்பண்ட் தான் ஸ்மோக் பண்ணுறாங்க, அதனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக வரலாம். அதாவது நம்ம இதை செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அல்லது பாசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய ஸ்டடீஸ் வந்துடுச்சு. ஸோ அதுவுமே நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்க அல்லது என்வாயர்மெண்ட்டில் ஹெவி ஸ்மோக்குக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா அதுவுமே நம்ம பார்த்தோம்ல கருமுட்டைக்கு பாதிப்பு வரலாம், அதே மாதிரி விந்தணுக்கும் பாதிப்பு வரலாம். ப்ரெக்னன்சிஸ்லேயும் நம்ம பார்த்த மாதிரி மிஸ்கேரேஜஸ் அந்த மாதிரி ரிஸ்க்ஸ் அதிகமாகும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பாசிவ் ஸ்மோக்கிங்கை பற்றியும் பேசணும், அதையும் குறைக்கணும் அண்ட் ஸ்டாப் பண்ணணும். ஸோ கட்டிங் டவுன் ஸ்மோக்கிங்கோட நம்ம ஆல்வேஸ் வி ஹாவ் டு சே ஸ்டாப்பிங் ஸ்மோக்கிங் இஸ் த பெஸ்ட் வே. ஏன்னா நம்ம எஃபெக்ட்ஸ் ஆன் தி கருமுட்டை அதெல்லாம் பற்றி பார்த்தோம்ல. ஒரு முக்கியமான ஸ்டடி பற்றி கட்டாயம் சொல்லி ஆகணும். ஸ்மோக்கிங் உங்களையும் உங்கள் ஹஸ்பண்டை மட்டும் பாதிக்காது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா உங்கள் ஆண் மகனோட விந்தணு ப்ரொடக்ஷனை கூட குறைக்கலாம். அதாவது உங்களையும் உங்கள் ஹஸ்பண்டையும் தாண்டி அடுத்த ஜெனரேஷனையும் பாதிக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டாப் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் டிஎன்ஏ டேமேஜை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தோம். கருமுட்டையும் விந்தணுவோட டிஎன்ஏ டேமேஜை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டேமேஜை குறைக்கலாம் அல்லது ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டாப் பண்ணுறது கூட டயட் அண்ட் விட்டமின் இன்டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விட்டமின்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, ஃபோலேட், செலீனியம், ஜிங்க், அந்த மாதிரி கட்டாயம் விட்டமின்ஸும் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. கோஎன்சைம் Q10 மல்டிவிட்டமின்ஸும் ரொம்ப நல்லது. டயட்டில் பார்த்தீங்கன்னா பெரிஸ் இருக்குல்ல, நம்ம நெல்லிக்காய் வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். டெஃபினட்டாக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ராபெரி, மற்ற பெரிஸ் கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில், ஃபிஷ், நட்ஸ் மாதிரி க்ரீன் டீ, அதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க டயட்டில். அது போக ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் 30 minutes per day அதுவும் கட்டாயம் சேர்த்துக்கோங்க.